டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி கட்சிகள் அறிவித்த வாக்குறுதிகளையும் வகுத்த வியூகங்களையும் வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் 3 கட்சிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த வகையில 3 கட்சிகளுமே நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செக்ஷன் வைஸ் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, முதியவர்களுக்குன்னு எல்லாருக்கும் அவங்க தனித்தனியா வாக்குறுதிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா பெண்களுக்கான வாக்குறுதிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பெண்களுக்கு மாதம் 2100 ரூபாய் வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இங்க நாம உரிமை தொகை கொடுக்கிற மாதிரி அங்க அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாஜக 2500 ரூபாய், காங்கிரசும் மாதம் 2500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்த வாக்குறுதி இளைஞர்களுக்கானது. ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பேருந்து சேவை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ரயில்ல மாணவர்களுக்கு டிக்கெட் சலுகை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தவிர அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையும் தரப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாஜக இளைஞர்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 50,000 அரசு வேலைகள் உருவாக்கி தரப்படும் சொல்லியிருக்காங்க. 2 மில்லியன் சுய வேலை வாய்ப்புகளுக்கான சூழல் உருவாக்கி தரப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதுவோருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் பட்டதாரி இளைஞர்கள், அதாவது படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு மாதம் 8,500 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதவித்தொகையா. அடுத்து பார்க்கும்போது டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்க ரொம்ப மிடில் கிளாஸ் கிட்ட இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் இதுன்னு கூட சொல்லலாம். மின்சாரத்துல 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இது ஏற்கனவே அமல்ல இருக்கு அவங்களுடைய ஆட்சியில. அது தொடர்ச்சியா தரப்படும் சொல்லியிருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு இலவச மின்சாரம்னு அறிவிச்சிருக்காங்க. இது மத்திய அரசுடைய திட்டத்துல இதுவும் ஒன்று முக்கியமான ஒண்ணு, அதுவும் செயல்பாட்டில் இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தேர்தல் வியூகம். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன தேர்தல் வியூகம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் இப்ப கெஜ்ரிவாலுடைய கைது அந்த விவகாரத்தை எல்லாம் தொடர்ந்து அந்த கட்சியுடைய பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கான முக்கியமான ஒரு பரீட்சை இந்த தேர்தல்னு சொல்லலாம். அந்த வகையில் போன தேர்தலில் அவங்களுக்கு மிடில் கிளாஸ், அதாவது லோயர் மிடில் கிளாஸ்னு சொல்லலாம், நடுத்தர குடும்பத்தினரோட வாக்குகள் பெரும் உதவியா இருந்தது. அதை இந்த முறை தக்க வச்சுக்கணும்ன்ற வகையில் அவங்க வியூகங்களை வகுக்கிறாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், இவங்க இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் முக்கியமா டேட்டா வைஸ் மார்க் பண்ணி அங்கெல்லாம் இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்டாங்க. அதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த லோவர் மிடில் கிளாஸ்னு சொல்லக்கூடிய இந்த குடும்பங்களுடைய வாக்குகளை ஆம் ஆத்மி கட்சி கிட்ட இருந்து பாஜக கிட்ட திசை திருப்பணும்னு சொல்றாங்க. முக்கியமா இதுக்கு இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உதவி செய்யும்னு அவங்க தரப்புல எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆட்சியை மீண்டும் டெல்லியில கொண்டு வரணும் அப்படின்னு தீவிரமா இருக்காங்க. அந்த வகையில முஸ்லிம் தலித் வாக்குகளை வசப்படுத்த அவங்க வியூகங்களை வகுத்திருக்காங்க.